வாங்கனே வாங்க நீ. வரேன்டா. வாங்கக்கா வாங்க மாமா. ஏன்க்கா வர லேட் ஆயிருச்சு? நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். இதோ இந்த மனுஷன் வரதான் லேட் ஆயிருச்சு. ஆனா கிளம்பி எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வாங்க போலான்ட்டு. ஆனா கேக்குறாரா இவரு? போலாம் இரு, இப்ப என்ன அவசரம்? நேரம் ஆகட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நம்மள அவர் தான் கூட்டிட்டு வராரு. சரி அவர் வரட்டும், சேர்ந்தாப்புல போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிக்கா உள்ளார போங்க. சரி சுதா. இங்க நீ பரத் நீ பாட்டிட்டு வரேன்னு சொன்னா இதோ வந்துருவான். நீங்க உள்ளார போங்க. வா பரத். வரேன் சித்தி. நானும் அண்ணி இப்பதான் உள்ளார போனாங்க. போப்பா. சரி சித்தப்பா. ஆமா எங்க சித்தப்பா ஜோதியை காணா? உள்ளார இருக்கப்பா, போ போ. சரி சித்தி. அண்ணனும் அண்ணி வந்துட்டாங்க. இன்னும் அப்பா அம்மாவை காணாமே. தானே வரணும், வருவாங்க இருங்க. பாவம் அம்மா முன்னாடி வரணும்னு எதிர்பார்க்கறேன். ஆனா என்ன ஆளை காணா? இதோ மாமா வந்துட்டாரு. வாங்கப்பா. வரேன் வரேன். எங்க பேட்டிங்களா உள்ளார இருக்காங்களா? ஆமாப்பா. எங்க மாமா அத்தை வரல? உங்க அத்தை வரலன்னு சொல்லிட்டாமா. என்ன மாமா சொல்றீங்க? அம்மா எப்படியா இருந்தாலும் மாறிடுவாங்க. பேட்டி ஃபங்க்ஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி வந்து நிப்பாங்கன்னு பார்த்தா எங்கப்பா வரவே இல்ல. அதான் நான் வந்திருக்கேன். அப்புறம் என்னப்பா? அம்மா வந்தா என்ன வராட்டி என்ன? இந்த ஆளு சும்மான்னு இருக்க மாட்டா. மம்புழுத்துட்டு தான் இருப்பா. வராத வரைக்கும் சந்தோஷப்படுப்பா. நம்ம வீட்டு முதல் ஃபங்க்ஷனு. அத்தை முன்னே இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும்னு நினைச்சேன். என்னம்மா பண்றது? எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். உங்க அத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதான் வரலன்ட்டா. சரி நானும் விட்டுட்டேன். சரி மாமா, நீங்க உள்ளார போங்க. சரிம்மா. வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மாமா. அன்னைக்கும் புஷ்பம் பேரண்டி வரத்தெல்லாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்கப்பா. நீங்க உள்ளார போங்க, நாங்களும் வரோம். சரிப்பா. ஸ்டேஜ்ல உட்காருங்க மாமா. 2-3 பேர் வருவாங்க. வரவங்களை கூப்பிட்டு அப்புறம் வரோம் நாங்க. சரிம்மா. வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அம்மா பத்தி தான் தெரியுமே. நம்ம போய் வீட்டுல கூப்பிடப்பே வரலன்ட்டாங்க. மாமா சொல்லி வருவாங்களா? விடுங்க, மாமா வந்திருக்காருல, அப்புறம் என்ன? இருந்தாலும் அம்மாவோட ஆசீர்வாதம் பாப்பாக்கு வேணும்னு நினைச்சேன். அத்தை வரலனாலும் அவங்க ஆசீர்வாதம் என்னைக்கு நம்ம பாப்பாக்கு இருக்கும். சுவாதி பாப்பாவை தூக்கி வளர்த்துருக்காங்க. அதனால அத்தை ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். வராத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, விடுங்க. சரி சரி. பசனுக்கு வந்தவங்க நினைச்சு நம்மளும் சந்தோஷப்பட்டுக்குவோம். அதுவும் ரைட்டு தான். வீட்டு ஆளுங்கள்னு சொன்னோம். இன்னும் அவங்கள ஆளையே காணா. வந்துட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. வரவேற்று தான் நம்ம உள்ளார போனோம். சரி சரி. பரவாயில்லையா? உன் தம்பி நல்ல பெரிய மண்டபம் தான் குடிச்சிருக்காரு. அதாவது நிச்சயத்துக்கு போய் இவ்வளவு பெரிய மண்டபம் குடிப்பாங்களா? இவ்வளவு செலவு உன் தம்பி எதுக்கு பண்ணணும்? சும்மா நிறுத்துறியா? அவன் வீட்டு முதல் ஃபங்க்ஷனு சிம்பிளாவா பண்ணுவாங்க. கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பான். அவன் பண்ணிட்டா. அதுக்கு என்ன வந்துச்சு? எங்க அப்பா இவ்வளவு மண்டபத்துக்கு காசு எம்பிட்டு வரும்? தம்பிக்கும் வருமானம் நல்லா தான் வந்துட்டு இருக்கு போல. நல்லா இப்பெல்லாம் குடிச்சிருக்காரு. இன்னும் ஆரம்பிக்கலையே நினைச்சேன். வந்ததுமே ஆரம்பிச்சிட்டல நீ. ஆரம்பிச்சிட்டேங்கிற? சும்மா யதார்த்தமா உங்ககிட்ட பேச வந்தா நீ என்ன காரணம் காமிக்கிற? வந்ததும் வராததுமா என்னாலதான் லேட் ஆச்சு. என் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தியே, அது பத்தாதா? நான் லேட் பண்ணேன் சொல்லு. சீக்கிரமா கிளம்பிட்டேன். நீ கிளம்பதான் லேட் ஆயிடுச்சு. நீ இப்படி சொன்னதுனால நீ நல்லவள் ஆயிட்ட, நான் கெட்டவன் ஆயிட்டேன். என் தம்பி என்ன எப்படி தெரியுமா பார்த்தான்? என்ன உனக்கு? அண்ணன் இப்படி வந்திருக்காரு, வேற சட்டையே போல தான் பாத்துருப்பாரு. வேற எதுவும் இருக்காது. சும்மா இது தான் என்னன்னு தெரியாம கத்திட்டு இருப்பேன். பத்தில ஏனாதானு கத்திட்டு இருக்காத. அப்புறம் என் கோவத்துக்கு ஆளாக நேரிடு, பாத்துக்கோ. என் மான மரியாதை முக்கியம் தான். நான் எதுவும் பேசல. எனக்கு இதெல்லாம் தேவையாகும். ஆனா உன் தம்பியை தம்பி பொண்ணாட்டையும் பாத்தியா? 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பாத்தியா இப்பயே பேசி வச்சு எப்பெல்லாம் போடுறாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்க. ஆனா நீயே நான் என்ன ஒற்றுமையா இல்ல? எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு போறேல, அது பத்தாத உனக்கு? ஒன்னும் சொல்லலத்தா. திரும்பவும் ஆரம்பிக்காத. கோவத்துல வீட்டை மட்டும் காமிச்சுக்கோ. இங்கெல்லாம் வேண்டாம். அப்புறம் எதுவும் வந்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்க? அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? சும்மா எல்லாத்துக்கும் நான் சரி சரின்னு போறேன்னு ஏன் சாதாரணமாவும் நினைக்காத. பார்த்தா தெரியுதே. பெரிய பேச வந்துட்டாரு. தம்பி கூடவே முன்ன நின்னு வாங்க வாங்கன்னு எல்லாரும் முன்னாடியும் பன்னீர் தெளிச்சு கூப்பிடு போ. அங்கதான் ஆள் இல்லன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. போய் அங்க போய் நின்று போ. அப்ப நீ எங்க போற? நான் எங்கேயே போவேன், உனக்கு என்ன? நீ என்னடி பண்ற? நம்ம வீட்டு நிச்சயம் அப்பதான் முன்னாடி இன்னும் எல்லாத்தையும் நடத்தணும். நீ என் கூடயே வா. நம்மளால முடியாதுப்பா. எவ்வளவு மேக்கப் போட்டு வந்திருக்கேன். ஏசியில இருப்பேனா வெளியே வந்து நிக்கணுமா நானு? உனக்கு வேணா நீ போய் வெளியே நின்னுக்கோ, நானும் வரலப்பா. ஸ்வீட்டில அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க ஆளை காணாம தேடி வந்துடாத. யார் தேர்றா? போயா முத. பெருசா பேச வந்துட்டாரு என்கிட்ட. ஆளு மண்டை சைஸையும் பாரு. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அதான் மாப்பிள்ளையோட அம்மா. என்னை பார்த்தா தெரியலைங்களா உங்களுக்கு? ஆமால மறந்துட்டே பாருங்க. பட்டுப்புடவைலாம் கட்டிருக்கீங்களா? பார்த்த உடனே தெரியல. என்ன கோவத்துல இருக்கீங்க போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லாதான் இருக்கேன். பட்டு புடவைலாம் கட்டுறோமா? நகை நட்டெல்லாம் போடவும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னு மூஞ்சி உம்முன்னு வச்சிருந்தேன். வேற எதுவும் இல்ல. இதானே பொண்ணோட பெரியமா? ஆமாங்க நான் தான். என் பேரு புஷ்பா. பேர்லாம் தெரியும். பாதியம்மா சுதா உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. ஓ அப்படிங்களா? சரி சரி. என்ன சொன்னாங்க என்னை பத்தி? ஒரு பையன் தானே? ஆமா, ஹைட் 6 அடி உயரத்துல பட்டி வெடி சட்டை போட்டு அலைவானே, அதான் என் பையன். ஓஹோ அப்படியா? இப்பதான் பார்த்தேன். சரிங்க. எனக்கும் ஒரே பையன் தான். ஆமா ஆமா சுதா சொன்னா. காதல் கல்யாணமா இருக்கவும் மாப்பிள்ளையும் பார்க்கல, பொண்ணு வீடும் பார்க்கல, ஸ்ட்ரைட்டா நிச்சயத்துக்கு வந்தாச்சு. ஆமா ஆமா, இப்போ உள்ள ஸ்டைல்லாம் வேற மாதிரி தானே இருக்கு. சரி. மாப்பிளோட அம்மாங்கிறீங்க, இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கீங்க. அப்படிங்களா? எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். எனக்கு நகை நட்டு 100 பவுன்ல இருக்கு.
ஓஹோ அப்படிங்களா? ஆமாங்க, 100 பவுன் வச்சிருக்கேன். இப்படி நகை இருந்தாலும் இந்த ஒத்த செயினை மட்டும் தான் போட்டு வருவேன். இருந்தாலும் உங்க வீட்டு விசேஷம் எல்லாம் அள்ளி போட்டு வருவீங்களா? இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கீங்க. நான் சொன்னேலங்க, எனக்கு இப்படி சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க. எனக்கு எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நகை நட்டு அள்ளி போட்டாதான் எனக்கு பிடிக்கும். ஓஹோ அப்படிங்களா? பார்த்தாலே தெரியுது. ஆமாங்க, என்கிட்ட 120 பவுன் இருக்கு. 120 பவுனா? ஆமாங்க, எல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டதுதான். ஓ, அப்ப நீங்க பெரிய குடும்பம் தான். ஆமாங்க, எங்க அம்மா என்னை பார்க்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் 2 பவுன் 3 பவுன்ல செயின் வாங்கி போடுவாங்க. பரவாயில்லையே, எனக்கு 80 பவுன் தான் போட்டாங்க. எங்க அம்மா போட்டது ஒவ்வொன்றா சேர்ந்து 120 ஆயிடுச்சு. நான் பெரிய லக்கி பொண்ணு தான். ஆமா ஆமா, எப்பவுமே நான் லக்கி தான். அதே மாதிரிதான் என் வீட்டுக்காரரும் என் பிள்ளைங்களும் எப்பவுமே நான் சொல்ற கிழிச்ச கூட தாண்டவே மாட்டாங்க. இப்பவும் எப்பவுமே நான் சொல்றதான் கேட்பாங்க 2 பேரும். பரவாயில்ல, என் பையனும் நல்ல குடும்பமா பார்த்து தான் தேர்ந்தெடுத்திருக்கான். ஆமா, எங்க குடும்பமே பெரிய பரம்பரை குடும்பம் தான். அதை நாங்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்போம். எல்லாரும் பெரியவங்களாயிட்டதுனால அவங்க பிரிஞ்சு போயிட்டோம். அப்படிதான் அப்படி நானு, ஓபிஆர், சுதா, என் மாமனார் மாமியார் எல்லாரும் 20 வருஷம் ஒன்னா தான் இருந்தோம். அதான் எல்லாரும் அவங்க குடும்பத்தை பார்க்கணுமேனு எல்லாரும் தனித்தனியா போயிட்டோம். ஓஹோ சூப்பருங்க. பொண்ணோட அம்மா சுதா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்றது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டாங்க. அப்படிங்களா? சுதா ஒரு மறதி கேஸ். அதைய சொல்லுவா, பாதியை மறந்துடுவா அப்படியே. சரி சரி, உன்னோட பெரியமா நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க. அப்படியே அவங்க கிட்ட பேசி பாப்போமா? பொண்ணுக்கு எவ்வளவு பவுன் போடுறாங்க என்ன ஏதுன்னு கேட்போமா? கேட்டாலும் சொல்லுவாங்களே, சும்மா கேட்டுதான் பாப்போம். சொல்லுங்க, ஏதோ பேச வந்தீங்க, அமைதியாயிட்டீங்க. என்னது? இல்ல என்னதுன்னா நானே பக்கத்துல வரேங்க. சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அது என் பொண்ணா? என் பொண்ணு கிடையாது, அவ என் ஓபிஆர் பொண்ணு. அவரோட அம்மா ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வருது, என்னன்னு கேட்போம். பொண்ணு சுவாதிக்கு எத்தனை பவுன் போறீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன். இப்பதான் தெளிவா சொல்லுது. எல்லாம் ஈனு சிரிச்சுக்கிட்டே என்னெல்லாமா கேக்குது. சும்மா நம்மளும் சொல்லி வைப்போம். சுதா என்கிட்ட ஒரு 50 பவுன் பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னா. 50 பவுனுங்களா? ஆமாங்க, இன்னுமே என்கிட்ட சொன்னா. எனக்கும் 2 பொண்ணு இருக்கு, 2 பொண்ணுக்கு சரிசமமாதாக்கா போடணும். அதனால பெரியவளுக்கு 50, சின்னவளுக்கு 50ன்னு சொன்னா. ஓ சரிங்க, சரி எது கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான், வேற எதுவும் இல்ல. ஆதி அம்மா கிட்ட இதெல்லாம் எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படி கேட்கணும் எனக்கும் புரியல. அதுக்காக தான் யதார்த்தமா நல்லா பேசுறீங்க, அவங்க கிட்ட கேட்கலான்ட்டு. சரிங்க, இன்னும் மேக்கப் ரூம்ல இருக்கா? இதுக்கு நல்ல நேரம் வரப்போகுது, வாங்க ஸ்டேஜுக்கு போலாம். சரிங்க போங்க, வரேன் நானு. சரிங்க புஷ்பா. எப்பா என்னமா பேசுதுந்தம்மா? இப்பவே எத்தனை பவுன் போறாங்கன்னு கேக்குது. அதல் கல்யாணம் தானே, இதுக்கெல்லாம் வேற பவுன் போடுவாங்களாக்கும். இப்பவே இப்படி கேக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போதோ தெரியல. அவன் உருட்டு கதையா பெரிய பீலா பண்ற மாதிரி 50 பவுன் போறான்னு சொல்லிட்டேன். ஓப்படியார் சுதா எத்தனை பவுன் போறான்னு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வழியா தான் உளறிட்டோமே. நம்மளும் மரியாதை நல்லபடியா நடந்துக்கிட்டோம், அது வரைக்கும் சரிதான். என்னடி பொண்ணு மறுபடியும் இங்கே நிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ஸ்டேஜுக்கு வா. என்ன அவசரம்? அதான் நேரம் இருக்குல்ல. நேரம் இருக்கா? இப்பவே மணி 12 ஆயிடுச்சு. நிச்சயம் சொன்னாங்க, வாடி போலாம். 12 ஆயிடுச்சா? சரி வரேன் போ. எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சரி, நான் உங்க அம்மா வந்திருக்கா? எங்க அம்மா எல்லாம் வரல. சரி போ, வரேன். என்னது மாமியார் வரலையா? அது வராத வரைக்கும் சந்தோஷம் தான். என்ன இருந்தாலும் இது வெளிவீட்டு பிள்ளை, உங்க பேத்திலேன்னு வராம விட்டுருக்கும் போல. எதுவா இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். சரி ஸ்டேஜுக்கு போவோம். என்னம்மா அண்ணி மட்டும் தான் வந்திருக்கு, அண்ணி வரல? அது வந்து மாப்பிள்ளையே கேட்கறாரு, எங்க உங்க அண்ணி வரலையான்ட்டு. அண்ணி வரல, என்னமாச்சு? அதான் போன் பண்ணி சொன்னேன் எல்லாருக்கும். அப்புறம் அவங்க வரல. வரலன்னா என்னம்மா, அதான் உங்க அண்ணன் வந்திருக்கால. எப்படிமா அண்ணன் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்க முடியும்? ஸ்டேஜ்ல அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துதான் மாலை போடணும். இப்ப நான் இப்படி நடக்குது, என்னம்மா சொல்றது? இவரோட அம்மாலாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லு? நிச்சயப்படம் எடுக்கும் போதே லேட்டா வந்துட்டோன்னு திட்டினாங்க, கோவப்பட்டாங்க. இப்ப மாமா பொண்டாட்டி வரலன்னு சொன்னா இதெல்லாம் நினைச்சுக்க மாட்டாங்களாமா? எதுவும் சண்டையா இருக்கும்ல, அதான் வரலன்னு நினைச்சுக்க மாட்டாங்க. அப்படி என்னம்மா சண்டை இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இல்லம்மா, அண்ணி வேணுமே என்னை பழி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு நிச்சயத்துக்கு எல்லாரும் வேற வேணா நினைக்கிறீங்களாமா? அப்படி இல்லடா, நேத்து உங்க அண்ணன் போன் பண்ணா, உங்க அன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, காய்ச்சல் போல இருக்கு, அதனாலதான் வரலன்னு சொன்னா. அம்மா போமா, காய்ச்சல் இருந்தா கூட வரக்கூடாதாங்கிறேன். பொண்ணு விசேஷத்துக்கு அட்டன் பண்ண கூட அவங்களால முடியலையா? வந்துச்சு சளி பிடிச்சுன்னு என்ன போய் சொல்லிட்டு இருக்காங்களா? ஏமா இப்படி எல்லாரும் முன்னாடி நல்லா என்ன அவமானப்படுத்துறாங்க, அதான் தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல விடுறா, அதான் உங்க அண்ணன் வந்திருக்கால, தங்கச்சி பொண்ணுக்கு ஃபங்க்ஷனுக்கு தட்டு வைக்கணும்னு எல்லாமே அவ ரெடி பண்ணிட்டு வந்திருக்கால. அப்புறம் என்னடா, அண்ணி வரலன்னா கடந்து போறா. அவ பையனுக்கு ஃபங்க்ஷன் வரும்ல, அப்போதைக்கு நீ போகாத எதுக்குமே. அம்மா போமா, இப்படி வேற சொல்லிடுங்க நீங்க. சரி விடு, மாப்பிள்ள நம்மளே பாத்துட்டு இருக்காரு பாரு. எல்லாரும் அங்க ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. என்னோட அம்மா எங்க ஆளக்கணும்னு கேட்டா ஏதாவது சொல்லுவாங்க. வா போலாம். அத்தங்கிற முறையில அண்ணி வந்திருக்கணும், அவங்க வராம விட்டுட்டாங்க. உள்ள ஃபங்க்ஷனை எல்லாரும் இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்களே. பாத்துக்கிறேம்மா, நானும் பாத்துக்கிறேன். சரி விடுத்தா, கவலைப்படாத. அம்மா அண்ணன் வந்திருக்கோல, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? வா போய்க்கலாம். ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு நான் என்னத்த சொல்றது? அம்மா சமாளிச்சுக்கிறேன், வா போலாம். என்னமோ சொல்ற, என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கும். போ வரேன். பொண்ணோட தாய் மாமா பொண்ணுக்கு மாலை போட்டுருங்க. சரிங்க சாமி. சீரு தட்டையும் பொண்ணு கையில கொடுத்துருங்க. சரிங்க. என்ன ஒரு தட்டை வச்சுட்டு சீருங்கிறாங்க? பொண்ணோட தாய் மாமன் பேரு, 9 தட்டாவது வைக்கிறது இல்ல, ஒரு தட்டை மட்டும் கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் என்ன நியாயம்? நம்ம அவனுக்கு அண்ணன் 21 தட்டு வச்சுச்சு, சனம் ஏகப்பட்டது செஞ்சிருக்கு. ஆனா இவங்க என்ன ஒரு தட்டை வச்சு பொண்ணுக்கு அனுப்பிடுறாங்க. என்னடா அது? அதுவும் இல்லாம பொண்ணோட அத்தை வேற ஆளுக்கானா? சுதாவோட அம்மா தான் நிக்கிறாங்க. ஏன் என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் வராம விட்டுருச்சு அந்த அம்மா? பொண்ணோட அம்மா சுதா எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. இருக்கட்டும், சபையில எதுவும் பேச முடியாது, அப்புறம் தனியா விசாரிச்சுக்கலாம்.
உனக்கு சீட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுல, போய் உட்காருங்க. அடுத்து மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. என் பையனுக்கு தான் எங்க அண்ணன் அவ்வளவு தட்டு வச்சு சீர் கொடுத்தாரே. உங்க பையனும் ஸ்டேஜ்ல நிக்கணும்ல, அதுக்காக தான். போய் வர சொல்லுங்க. என் அண்ணி இருக்காங்களே, அப்புறம் என்ன அவங்க போய் கூட்டிட்டு வருவாங்க? என் பையன் ஒண்ணும் இல்லாம வந்திருக்கான். ஏய் தட்டு வச்சில, வாடா போலாம். சரிம்மா. அண்ணே அண்ணி என் பையனை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. அப்படி அம்மா தான் மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்களேன்ட்டு நீ எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். சரிப்பா. தட்ட ரூம்ல போய் வச்சுட்டு அப்போமா. சரி மாமா. பாதிமா நல்லா கலகலன்னு சிரிச்ச மாதிரி இருமா. சரிப்பா. கீழே போய் மத்தவங்க கவனிக்கிறேன். மாப்பிள்ள வந்துருவாரு, பேசிட்டு இருமா. சரிப்பா. அக்கா என்னாச்சு உம்முன்னு இருக்க? ஓ மாமா பக்கத்துல ஆள் இருந்தா இப்படி இருக்கியோ? அதெல்லாம் இல்லடி, இதோ மாமா வந்துருவாரு, கவலைப்படாத. ஏண்டி நீ வேற ஸ்டேஜ்ல வந்து இப்பெல்லாம் பேசிட்டு போடி முத. சுவாதி என்னாச்சு உனக்கு? ஏன் சுவாதி டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, அக்காக்கு ஏதோ ஆச்சு மாமா, அதான் இப்படி இருக்கா. ஏய் போடி முத. நான் விசாரிக்கிறேன், நீ போமா. சரி மாமா. என்ன சுவாதி, நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு இப்படி கோவமா இருக்கியா? அதெல்லாம் இல்லங்க. அப்புறம் என்னாச்சு உனக்கு? இன்னைக்குதான் நம்ம கனவு நிறைவேறி இருக்கு. சந்தோஷப்படாம விட்டுட்டு இப்படி உம்மன் இருக்கியே. கொஞ்சமாவது சிரிச்சாதானே என் பொண்டாட்டி அழகா இருப்பா. சரி. சரிண்ணா, எப்பவும் என் பொண்டாட்டி சிரிச்ச மாதிரியே இருக்கணும். ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது. நிச்சயம் நடக்க போகுது, அடுத்து கல்யாணம், அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறமே தானே இப்பெல்லாம் கவலைப்படுற? அப்பெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன உனக்கு? கொஞ்சமாவது சரியா சுவாதி, எத்தனை வாட்டி சொல்றது உன்கிட்ட? சரி விடுங்க, இதே சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப தான் பொனக்கு. ஆளை பாரு. எனக்கு என்ன பொனக்கு, ஆளை பாரு. நான் சொல்றத அப்படியே காப்பி அடிக்காத சரியா? சரி. என்ன ரிங்கு மாத்தினீங்க? ஏதோ மாத்திலாம். அம்மா வட்டம், மாமா வட்டம். அவங்களே வட்டம்.